இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலிகோ பிராண்டோட LI 120 PH மீட்டர். ஸோ இதனோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். ஸோ இது வந்து 0 to 100 இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளோட கிளைமேட்டுக்கு 27, அதாவது 27 to 40 வச்சுக்கோங்க. 24 to 27, 20, 30 கிட்ட வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா உள்ளே புஷ் பண்ணால் மில்லி வோல்ட்டு, வெளியில் அவுட் ஸ்டேஷனில் இருந்தது அப்படின்னா PH மோடு. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் பை மோடு, உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா ரீட் மோடு, மெஷர்மெண்ட் மோடு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது PH7 CIL போட்டிருக்கோம். இது வந்து PH7ஓட காலிபிரேஷன் பார்ட்டு. அதுக்கப்புறம் பேக் சைடில் இங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், இந்த கண்ட்ரோலர் இருக்குது. இது வந்து PH4க்கும் 9.0 இருக்கும், 9.18 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது எலக்ட்ரோடு மாற்றி கொடுத்துருக்கோம். லேப்மேனோட பிராண்டு, நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் பாடி. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேப்பை கட்டிக்குங்க. முடிஞ்சால் இந்த இது கூட நல்லா மேலே தள்ளிக்குங்க. ஸோ எவ்ரி டைம் வந்து எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும்போது டிஸ்பிள் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 7ல் வைக்கணும். 7.0ல் டிப் பண்ணிவிட்டு மோடு வந்து PH மோடு, பட்டன் வந்து மெஷரிங் மோடு, ரீட் மோடு. ஸோ இப்போ PH7ல் டிப் பண்ணிடுங்க. PH7ல் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டெப் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்பிளே வந்து 7.00க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யூஸிங் திஸ் நாப். அவ்வளோதான். ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு 1 செகண்ட் இது வந்து எலக்ட்ரோட வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட சாம்பிளோட PH வந்து 7க்கு கீழே இருந்ததுன்னா 4 மஸ்ட்டு வச்சுக்கோங்க. இல்லை சாம்பிளோட PH 7க்கு மேலே தான் அப்படின்னா 9.18 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நார்மலாக 9.18 தான். ஸோ இதுக்கு வந்துட்டு 9.18 டிஸ்பிளே செட் பண்ணோம். யூஸிங் பேக் சைடில் இருந்துருக்கு இந்த நாப். இந்த நாப்பை யூஸ் பண்ணி 9.18 செக் பண்ணணும். இப்போ தான் நான் காலிபிரேஷன் பண்ணோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் 9.18க்கு வந்துடுச்சு. ஸோ இதில் அது லாஸ்ட் டிஜிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். இதை நீங்கள் அக்யூரேட்டாக செட் பண்ணணுன்னு டைம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ காலிபிரேஷன் ப்ரொசீஜர் ஓகே. 1 செகண்ட் செக் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளேட்டில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிள் வைக்கலாம். சாம்பிள் வச்சுருக்கேன். எலக்ட்ரோட் டிப் பண்ணும்போது எலக்ட்ரோடனோட சாம்பிள் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இன்ச்சு இந்த அளவுக்காவது நீங்கள் சாம்பிள் டிப் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா ரீடிங் வந்து சரியாக வராது. பீக்கர் பெரிய பீக்கர் தான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரீடிங் வந்து ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பாயிண்ட் வரப்போகுது. ஸோ PHஐ பொறுத்தவரை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அலோவபிள் டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸு. ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸு வெயிட் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே உங்களுக்கு